भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मत् आचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सदास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। 27வது தசகம் அமுதம் கடைந்த வரலாறு. அது என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது. அதுக்கப்புறம் கூடவே லக்ஷ்மி கல்யாணமும் வருமே. தேவர்கள் துர்வாசர் சாபத்தால அவளுடைய ராஜ்யம் செல்வம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாத்தையும் இழந்து இருந்தப்போ திருப்பார்கடலை பகவான் அனுகிரகத்தால கடைஞ்சு அமுதத்தை எல்லாம் பெற்று லக்ஷ்மி கல்யாணத்தை எல்லாம் பார்த்து அனுபவிச்சு அப்புறம் லக்ஷ்மி தாயாரோட கடாட்சத்தையும் திரும்ப பெற்று மீண்டும் எப்படி அவ ராஜ்யத்தை அடைஞ்சா அப்படிங்கிறது தான் பட்டத்ரி 27வது 28வது 2 தசகம் எடுத்துட்டு அதை சொல்லியிருக்காரு. பட்டத்ரி தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே காமிச்சிடுவார் இல்லையா. நம்ம எல்லாத்தையும் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்து நம்மளே பாக்குற மாதிரி அவர் சொல்றத குருவாயூர் கர்ப்ப கிரகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து அனுபவிக்கலாம். பாகவதத்திலையும் சரி நாராயணியத்திலையும் சரி இந்த சாப்டர் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமுதம் கடைந்த வரலாறு அப்படிங்கிறது இது எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா கஜேந்திர மோட்சத்துக்கு அப்புறம் தான் வருது. ஏன் இதை அங்க எடுக்கணும்? இந்த கூர்மாவதாரம் அமுதம் கடைந்த வரலாறு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். இதை ஏன் இங்க எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு சில காரணம் சொல்லப்படுறது. ஏன்னா கஜேந்திரன் மிகப்பெரிய பக்தன், அவனுக்கு சுவாமி அருள் புரிகிறார், சரி ரைட்டு. ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கும் பகவான் அருள் புரிவாரா அப்படின்னா அருள் புரிவார் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். கஜேந்திரன் மாதிரி தேவர்கள் பக்தி உள்ளவர்களா அப்படின்னா தேவர்கள் கஜேந்திரன் மாதிரி கிடையாது. ஆனா அவ கூப்பிட்ட போய் இவர் ஓடி வராரே அப்படின்னா எந்த ஒருவன் தன்னை சரணடைஞ்சாலும் பகவான் இவன் தகுதி இது, இவன் தகுதியா, இவன் ரொம்ப வசந்த தகுதி இவனுக்கு, இவன் தாழ்ந்தவன், இவன் மட்டம், இது பூச்சி, இது புழு, அதெல்லாம் அவருக்கு கிடையாது. எதையும் பார்க்காமல் அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் சொல்றது. கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண உடனே பகவான் இங்க தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றத சொல்றாரு பட்டத்ரி. சுகபிரமம் மாதிரியே பட்டத்ரியும் நாராயணியத்துல கஜேந்திர மோட்சத்துக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு இருக்கார். துர்வாசா சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காக்ஷாந்தி ஸ்வதிதர தேவதாம் சஜானாம். துர்வாசாஹா அப்படின்னா துர்வாசர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் ரொம்ப கோபக்காரர். அவர் பேரை சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அவர் ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு. சுரவனிதாப்த திவ்யமால்யம் அப்படிங்கிற வார்த்தைய அவர் போட்டிருக்கார். சுரவனிதா, சுரர்கள்னா தேவர்கள், சுரவனிதா அப்படின்னா தேவலோகத்து பெண்மணி, சுரவனிதாப்த அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து கொண்டு வர. சுரவனிதான்னா ஒரு தேவலோக பெண், அவகிட்ட பெற்றுக்கொண்டார். சுரவனிதாப்த அப்படின்னா இந்த துர்வாசர் என்னும் முனிவர் அந்த தேவலோக பெண்ணிடமிருந்து பெற்றுக்கொண்டார். என்னத்தை பெற்றுன்றார் அப்படின்னா திவ்யமால்யம், ஒரு திவ்யமான மாலையை. அந்த பெண்ணு எங்க வந்தா, இவர் என்ன ஒருவேளை அங்க போனாரா, எப்படி இவருக்கு இது கிடைச்சது, வாங்கிண்டார்னு ஒரு வரியில இவர் எழுதிட்டாரே பட்டத்ரி அப்படின்னு பார்த்தா, துர்வாசர் காட்டுல அவர் பாட்டுக்கு நடந்துன்னு போயிட்டு இருக்கார்.
அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு வித்யாதர பெண் அப்சரசு, இந்த தேவலோக கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவாள், அவளும் அங்க வந்துட்டு இருக்கா எதிர்க்க. அப்படி வந்துட்டு இருக்கப்போ அவ கையில ஒரு மாலை இருக்கு. இவர் கொஞ்சம் கிட்டக்க நெருங்க நெருங்க அவ அங்க வந்துட்டு இருக்கா, டிஸ்டன்ஸ்ல தான். இவரும் வராரு, அவளும் வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கச்சே பார்த்தா ஒரு அற்புதமான மனம், ஒரு அதிசயமான மனம். இவரும் காடு காடாதான் இவர் பாட்டு கலைஞ்சுட்டு இருக்கவர். எங்க வீட்டுல என்ன மாடமாளிகையிலேயே உட்காந்து இருக்காரு இல்லையே. இது வரைக்கும் அவர் இப்படி ஒரு அற்புதத்தை எங்கேயுமே அவர் வந்து அற்புதமான வாசனை, அதிசயத்தக்க வாசனையை இவர் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல, அந்த வாசனையை நுகர்ந்ததே இல்ல. அப்பா அவகிட்ட கேக்குறார், என்னம்மா இந்த மாலை ரொம்ப அற்புதமா மணக்கிறதே, இது ஏது அப்படின்னு கேட்டார் துர்வாசர். கேட்ட உடனே இது மகாலட்சுமியோட பிரசாதம் சுவாமிஜி அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே துர்வாசர், அவரும் ரொம்ப கோபக்காரர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண் கிட்ட இவருக்கு அந்த மாலையை தான் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. மகாலட்சுமி பிரசாதமாச்சே, அதனால அந்த மாலையை அந்த பெண்ணு கிட்ட தான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணு கிட்ட, அப்ப அந்த மாலையை நாம கேட்கணும்னா கோபத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்த முடியாது. இதெல்லாம் எப்படி எந்த இடத்துல நைச்சியமா நம்ம இருக்கணுங்கிறதுக்கு கோபக்கார மனுஷர் எப்படி இருக்காரு இந்த இடத்துல அப்படிங்கறத இது காட்டுறது. அவகிட்ட யாச்சகமாக கேட்டார். அவகிட்ட யாச்சகமா, இது மகாலட்சுமி பிரசாதமா, இதை நீ எனக்கு தெரியா அப்படின்னு கேட்க, யாச்சகம், அதுவும் இவ்வளவு கோபக்கார மனுஷனா, அதுவும் இவர் அப்படின்னா கொண்டு வந்திருக்கிற பொருள் அப்படி, அது மகாலட்சுமியினுடைய கையிலிருந்து கிடைச்ச பிரசாதம் மாலை அது. அதனால அவரு அந்த மாதிரி கேட்டு கேட்கிறார். யாச்சகம் பண்ணி அவகிட்ட கேட்ட உடனே அவ என்ன சொன்னா, ஓ தரேனே அப்படின்னு அவளும் சொல்லி அவர் கேட்க பார்த்து இவர் கை நீட்டி கேட்கும் போது அவர் மேலே இருந்து கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷம், கண்ணுல ஒத்திக்கிறார், அதை வாங்கிக்கிறார், அதை எடுத்துட்டு அங்கேருந்து வரார். திரும்பவும் அவர் பாட்டுக்கு, அவ போன வழி போயிட்டா, இவ பாட்டுக்கு காட்டு வழியில இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கும் பொழுது அங்க தேவேந்திரன் வந்தான். தேவேந்திரன் எதுல வருவான், வரும் பொழுது அவன் ஐராவத யானை மேல ஏறிண்டு வந்துட்டு இருக்கான். அதுல உட்காந்து அவன் வரானே துர்வாசர் அவனை பாக்குறார். அவனை பார்த்த உடனே இவருக்கு தோன்றது, அடடா இவனும் தேவலோகத்துக்கு தலைவன், ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா, ஒரு ராஜா கிட்ட மகாலட்சுமி பிரசாதம் இருக்கிறது எவ்வளவு விசேஷம், அவனுக்கு தானே மகாலட்சுமி கடாட்சம் நிறைய இருக்கணும், அதனால இந்த மகாலட்சுமி பிரசாதத்தை அவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தோன்றது. தோண்டின உடனே இவர் என்ன பண்றார், அந்த மாலைய இந்திரனை பார்த்து இந்திரன் கிட்ட இந்த மாலைய கொடுக்கிறார். மகாலட்சுமி பிரசாதம் பா இது, இந்த மாலையை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்கிறார். இவர் எப்படி அந்த பெண் கிட்ட யாச்சகமாக யாம் பெரும் சன்மானம்னு வாங்கிட்டாரோ அத மாதிரி அவனும் வாங்கிட்டு இருக்க வேண்டாமோ. ஆனா இந்திரன் என்ன பண்ணா, யானை கிட்ட சொல்லி அதை வாங்க சொன்னான். இவர் என்ன நினைச்சாரு, இவனும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாலைய யானைக்கிட்டேந்து கீழே இறங்கி வந்து இவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த மகாலட்சுமி பிரசாதத்தை வாங்கி அவன் கண்ணுல ஒத்திண்டு அதுக்கப்புறமா அவன் திரும்ப யானை மேல ஏறி போவான்னு இவரு நினைச்சார். ஆனா அவன் என்ன பண்ணா, யானையை விட்டு அதை வாங்க சொன்னான். யானை என்ன பண்ணிட்டு வாங்கி இந்திரன் கிட்ட கொடுத்தது. இந்திரன் கிட்ட கொடுக்கறது அப்படிங்கறதுதான் இங்க சொல்ற. அந்த சுரவனிதாப்த திவ்ய மால்யம், அந்த மாலையை வாங்கியது சக்ராய ஸ்வயம் உபதாய. சக்ராய, சக்ராயனாக்க சக்கரன்னா இந்திரனுக்கு பேர். ஸ்வயம் உபதாய தானாகவே கொடுத்தார். யாரு, துர்வாசர். ஸ்வயம் தானாகவே, அவன் இந்திரன் வந்து கேட்கவே இல்லை இவர்கிட்ட, ஆனா இவரே அவனுக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு தானாகவே கொடுத்தார். அப்படி கொடுத்த அந்த மாலை இந்திரனோ என்ன பண்ணா, யானைய கொடுத்து வாங்கிட்டான். வாங்கின்ற உடனே என்ன பண்ணினான், தத்ர பூயக நாகேந்திர. நாகேந்திரன்னா நாக இந்திரன். நாகம்னா யானைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த யானைகளுக்கெல்லாம் தலைவன் கஜேந்திரன், அந்த ஐராவதம். அந்த யானை, அந்த ஐராவதம் யானை கிட்ட அதை வாங்குன்னா வாங்கி நமக்கு அட்லீஸ்ட் எடுத்து கண்ணுலையாவது ஒத்திப்பான், கண்ணுல ஒத்திட்டு தலைமையில வச்சுப்பான்னு இவர் நினைச்சார். அதுதான் 2வது லைன்ல சொல்றார். சக்ராய ஸ்வயம் உபதாய, தானா கொடுத்த அந்த மாலையை தத்ர பூயாக அவன் என்ன பண்ணா, வாங்குன்னு சொல்லி அந்த யானையை சொன்னா, பிரதிமிருதித்தே பிரதிமுதித்தே, அந்த நாகேந்திரன் என்ன பண்ணிட்டு பிரதிமிருதித்தே, அது வாங்கித்து, வாங்கி இந்திரன் கிட்ட கொடுத்தது. கொடுத்தவன் தலைமையில வச்சுப்பான்னு இவரு நினைச்சுட்டே இருக்கச்சே, பார்த்தவர் என்ன பண்ண, பார்த்துட்டே இருக்காரு துர்வாசர். இந்திரன் வாங்கினா, அந்த மாலையை வாங்கினா யானையோட தலைமையில வச்சுக்கிட்டான்.
யானையோட தலைமையில வச்ச உடனே அதிலிருந்து முன்னாடியே நம்ம சொன்னோம், திவ்ய மாலை, அற்புதமான ஒரு வாசனை, அதிசயமா இருக்கு இந்த வாசனைன்னு தான் துர்வாசர் அதை வாங்கிக்கிறார். அப்படி வாங்கிட்ட அந்த மாலைய அதனுடைய வாசனை இந்திரனுக்கும் அடிக்கிறது, அந்த யானைக்கும் தானே இருக்கும். அந்த மனம் யானைக்கும் தானே வரும். யானை என்ன பண்ணித்து அப்படின்னா, பிரதி மிருதிதே, அதை தூக்கி தலையில இருந்து எடுத்து கீழே போட்டு காலால மிதிச்சு விட்டு, அந்த மாலையை எடுத்து போட்டு காலால மிதிச்சது. ஏன் அது அப்படி பண்ணித்து அப்படின்னா, யானைக்கு தெரியுமா அது மகாலட்சுமி கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, யானைக்கு எப்பயுமே மத நீர் அப்படிங்கிறது இந்த கண்ணுல இருந்து ஒழுகின்றே இருக்கும். யானையினுடைய கண்ணுல இருந்து ஒழுகின்றே இருக்கும். அது ஏற்கனவே ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டுதான் இருக்கும். அது யானையால தவிர்க்க முடியாது. அதை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த யானைக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை தன் தலைமையில இருக்கு. இந்த மத நீர் ஒழுகக்கூடிய இந்த வாசனையோட அந்த தலைமையில இருக்கிற அந்த திவ்ய மாலையினுடைய வாசனையும் சேர்ந்து யானையை திக்கு முக்காட வைத்தது. அந்த யானைய திக்கு முக்காட வச்சுடுது. அது பிரமிச்சு போயிடுது. திக்கு முக்காடி அது பிரமிச்ச உடனே அதை தூக்கி போட்டு காலால மிதிச்சுட்டுங்கிறார் பட்டத்திரி. மிதிச்ச உடனே இதை துர்வாசர் பார்த்தார். பார்த்த உடனே அந்த துர்வாசர் எப்படி பண்ணிருப்பாரு, இவ்வளோ நாடி அந்த கோபமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அந்த மாலையை வாங்கும் பொழுது யாம் பெரும் சன்மானம்னு வாங்கின்ற அந்த மனுஷர் இத பார்த்த உடனே கோபம் தலைக்கு உச்சியில ஏறிடுத்தவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், சசாப சக்கரம். சக்கரம் அப்படின்னா இந்திரனுக்கு சாபம் இட்டார். உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து இந்திரனை சபிச்சு விட்டார். என்ன சாபம் அப்படின்னா, காக்ஷாந்தி துவதிதர தேவதாம் சஜானாம். காக்ஷாந்தி அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் உன்னை விட்டு போயிடும்ட்டார். எப்ப மகாலட்சுமியினுடைய பிரசாதத்தை நீ தூஷணை பண்ணினியோ, அது என்னன்னு அதனுடைய அருமை அற்புதம் தெரியாம நீ இந்த மாதிரி பண்ணியோ, அவமதிச்சியோ, நீ லக்ஷ்மி கடாட்சத்தை இழப்பாயின்னு சொல்லி அவனை சபிக்கிறார். உனக்கு மகாலட்சுமி இனிமே கடாட்சம் பண்ண மாட்டாள்னு சொல்றார். இத கேட்ட உடனே இததான் பட்டத்திரி என்ன பண்றார், கடைசி வார்த்தையாக போடுகிறார். தேவதாம்ச ஜானாம் அப்படின்னு போடுறார். நீ இதர தவிர, உன்னை தவிர குருவாயிரப்பா, உன்னை தவிர தேவதைகளினுடைய அம்சமாகவே இருந்தாலும் பொறுமை யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஏன், இவர் துர்வாசர் ஒரு தெய்வத்தின் அம்சமாகத்தான் அங்க இருந்துன்னு வரார். அவருக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ ஜபங்கள்லாம் பண்ணி பண்ணி தியானம் பண்ணி அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ சக்தியை வச்சுட்டு இருக்கக்கூடியவர். இல்லைன்னா சாபம் கொடுத்தா எப்படி வலிக்கும்? அப்பேற்பட்ட ஒரு மனுஷர், அவ்வளோ தெய்வத்திற்கு சமமான அந்த மனுஷர் எவ்வளோ இருந்தாலும் அவளுக்கெல்லாம் எங்க உன்னை தவிர வேற யாருக்கு குருவாயிரப்பா பொறுமை இருக்கும்? உன்னுடைய கருணைதான் எது? நீ ஒன்னை தவிர வேற யாருக்குத்தான் இருக்கு? உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்வேன் குருவாயிரப்பா, சரிதானே அப்படிங்கிறார். உன்னுடைய கருணையை என்னன்னு சொன்னேன் சரிதானேன்னு கேட்கும் பொழுது, இதுக்கு குருவாயிரப்பன் சரின்னு சொன்னானா இல்லைன்னு சொன்னானா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் எதுவுமே சொல்லவில்லை, சிரித்தான். ஏன், ஆமாம்னு பதில் சொன்னா பகவானே தன்னை பெருமையா தற்பெருமை அடிச்சுக்கிறான்னு மனுஷாளுக்கு தோணும். இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது. அது இல்லைன்றதுக்கு அர்த்தமா ஆகாது. அவர் சொன்னதுக்கு சிரித்தான் குருவாயிரப்பன் கர்ப்ப கிரகத்திலிருந்து அப்படிங்கிறார் பட்டத்திரி. ஓ, சிரிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி பட்டத்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சாபத்தின் இப்ப சாபம் கொடுத்துட்டார். இந்த சாபத்தின் விளைவால என்னாச்சு, இப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இப்ப போர் நடக்கிறது. உடனே எப்ப தேவர்கள் தன்னுடைய சக்தியை இழப்பான் பார்த்துட்டே இருப்பான் இந்த அசுரன். ஓ, அவங்கிட்ட இப்ப லக்ஷ்மி கடாட்சம் போயிடுது, அவங்கிட்ட சக்தி இழந்து போயிட்டான். அப்ப இத தெரிஞ்சுட்டவன் என்ன பண்ணினான், தேவர்கள் கும்பலா வந்தா இவாளோட போர் செஞ்சா. போரில் தேவர்கள் அசுரர்கள்லாம் வந்த உடனே தேவர்களோட போர் செஞ்சு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில் தேவர்கள் தோற்று போனார்கள், ராஜ்யத்தை இழந்தார்கள். உடனே அசுரர்கள் என்ன பண்ணா, தேவலோகத்துல ஆட்சிய பிடிச்சுண்டா. தேவலோகத்துல ஆட்சிய பிடிச்சுண்ட அந்த நேரத்தில் ஷாபேன பிரதிதஜரே நிர்ஜரேந்திரே தேவேஷ்வப்யசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷே சர்வாத்யः கமலஜமேத்ய சர்வதேவா நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுஹு.
ஷாபேன. இப்ப இந்த சாபத்தினால் துர்வாசர் தந்த சாபத்தினால், அதுக்கப்புறம் இதுவரைக்கும் தேவலோகத்துல இருந்த அமரர்கள் அப்படின்னு அவளுக்கு பேரு. ஏன்னா எப்பயுமே அவளுக்கு வயசான மாதிரியே இருக்க மாட்டா, எப்பயுமே இளமை குன்றாதி இருப்பவர்கள். அப்பேற்பட்டவா மூப்பே இல்லாத தேவேந்திரன் வயசானவாள்லாம் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஆயிட்டான். தளர்ந்து சோர்ந்து வேற போயிட்டான். உடம்புல எல்லாம் சுருக்கம் வந்துடுது. நிர்ஜரேந்திரே அப்படின்னா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. துர்வாசர் கொடுத்த சாபம் இப்படி பண்ணுமா அப்படின்னா, லட்சுமி கடாட்சம் தானே அவனுக்கு போயிடுத்து. உடனே ஏன் அவன் அந்த மாதிரி எல்லாம் ஆனா அப்படின்லாம் கேட்கும் பொழுது, ஒருவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் தான் ஆரோக்கியம். ஐஸ்வர்யம், வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கறதே லக்ஷ்மி கடாட்சம் தான். அது இல்லாதப்ப எல்லாமே போகத்தான் போகும். பராசரப்பட்டர் இததான் சொல்றார் குணரத்ன கோஷத்துல. இன்பம், ஞானம், வாக்குமன்மை, வெற்றி, செழிப்பு, மன உறுதி, செல்வம் எல்லாமே மகாலட்சுமி கடாட்சிக்கும் திசையில தான் போகும் அப்படின்னு பராசரப்பட்டர் குணரத்ன கோஷத்துல சொல்றார். இப்ப இவாள்லாம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறார். பிராதுஷ்யன் வரத புரப்பரேண தாம்னா, அது தேவர்களோட தொண்டர்களையும் வரதா அப்படின்னு கூப்பிடுறார். தேவேஷ்வப் யசுர ஜிதேஷு நிஷ்பிரபேஷு. தேவேஷ்வப் யசுர சுஜிதேஷு. அப்ப தேவர்களினுடைய கூட்டங்கள்லாம் வேற இருக்கால்ல. இந்த தேவேந்திரன் மட்டுமா போனா அப்படி கிடையாதே. அப்படி பார்த்தா தேவர்களின் தொண்டர்கள் அவர்களையும் அது பாதிக்கிறது. அசுரெல்லாம் ஜெயிச்சுட்டா. அதுக்கப்புறம் இவாளோட பெருமை, ஒளி, ராஜ்யம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறா. எதையும் அவளால சமாளிக்கவே முடியாத நிலை. அப்படின்னா அவா சக்தியா இருக்காளே யாரு? அசுரர்கள். அப்ப அவளுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் கிடைச்சதோ அசுராளுக்கு, அதனால்தான் அவா சக்தியா இருக்காளோ அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்ப முடியும். அதனாலதான் தேவர்களை எல்லாம் தோக்கடிச்சுட்டு இப்ப அவ ராஜ்யத்தை புடிச்சுட்டாளோ, அப்ப அந்த லட்சுமி கடாட்சம் அசுரர்களுக்கு கிட்டியதா அப்படின்னும் போது இதுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். பிறவிக்குருடன் இருக்கான் ஒருத்தன். திடீர் நல்லா கண்ணு தெரியாது, தெரிஞ்சுட்டே இருக்கிறவனுக்கு திடீர்னு கண்ணு போயிடுறது. இந்த பிறவி குருடனுக்கும் நல்லா கண்ணு தெரியும், ரெண்டு பேருக்குமே தான் கண்ணு தெரியலையே. அப்ப கண்ணு தெரியாத வாழ்க்கெல்லாம் ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறப்போ அந்த போட்டியில ஒரு ரன்னிங் ரேஸ்ன்னு வச்சுப்போம், ஒரு ஓட்ட பந்தயம். அந்த பந்தயம் வைக்கும் பொழுது யார் ஜெயிப்பா? பிறவி குருடன் ஜெயிப்பானா? திடீர்னு இப்ப தற்செயலா குருடா போனானே, கண்ணு தெரியாத போனானே, அவன் ஜெயிப்பானா அப்படின்னு பார்த்தோம்னா பிறவி குருடன் தான் ஜெயிப்பான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவனுக்கு ஆரம்பத்திலேயே கண்ணு கிடையாது. அவன் கண்ணு இல்லாதையே தன் வாழ்நாள் பூரா வாழ்ந்திருப்பான். அப்படியே அவன் பழகி இருப்பான். அவனுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்கு, எதை எப்படி போகணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி தன்னுடைய வாழ்நாளை கடக்கணும், எந்த இடத்தை எத்தனை ஸ்டெப்ல எப்படி போனா போக முடியும், எல்லா விவரமும் அவனுக்கு தெரியும். ஆனா இவனுக்கு கண்ணு தெரிஞ்சுட்டே இருந்தது. கண்ணு தெரியலன்னா இவனால எதுவுமே செய்ய முடியாது, இவன் வெற்றி பெற முடியாது. இப்போ அசுரர்கள் பிறவி குருடர்கள் மாதிரிங்கிறார். இப்ப இந்த அசுரர்கள் ஏன் ஜெயிச்சாங்க? வந்தா அவளுக்கு சக்தி இருக்கா, அவளுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. இந்த அசுரர்கள் பிறவி குருடர்கள், எப்பயுமே அவள்கிட்ட லட்சுமி கடாட்சம்ங்கிறது இல்ல. அதனால அவ ஜெயிக்க முடிஞ்சது. இவாட்ட எப்பயுமே லட்சுமி கடாட்சம் இருந்து திடீர்னு போயிடுது. திடீர்னு சக்தி உடம்புல இழந்து போச்சுன்னா முதல்ல மனசளவுலயே ஒருத்தன் பாதிக்கப்படுவான். மனசு நிலையா இருந்தா தான் எதையும் பண்ண முடியும். அதனால இவர்கள் திடீர்னு பார்வை குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதுக்கு ஒரு விளக்கம். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, சர்வாத்யா கமல ஜமேத்திய சர்வதேவா எல்லா தேவர்களும், சர்வாத்யா பரமேஸ்வரன் உள்பட எல்லோரும் எங்க போறா? கமல ஜமேத்திய கமலத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவரான பிரம்மா கிட்ட போறா. எல்லாருமே எங்க போறா அப்படின்னா, சிவபெருமான் தொடக்கமா எல்லாருமே சேர்ந்துட்டு பிரம்மா கிட்ட போறா. பிரம்மா கிட்ட போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறா. என்ன பண்றது இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லிடுறாரு? பிரம்மா, நானுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது, வாங்கும் நம்ம எல்லாரும் குருவாயூரப்பனான உங்ககிட்டயே போலான்னு சொல்லிட்டு சொன்னா குருவாயூரப்பா. அதனால எல்லாரும் ஒண்ணு கூடி நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபு, குருவாயூரப்பா முக்தி அளிப்பவனே,
எல்லா தேவர்களும் பரமேஸ்வரன் உள்பட பிரம்மா உள்பட எல்லாரும் உங்ககிட்ட வந்து சேர்ந்தாலே அவர்களுக்கும் அதை விட்டா வேற ஏது புகழ்? நீதானே குருவாயிரப்பா எல்லாத்தையும் பார்க்கணும். நீ என்ன பண்ண குருவாயிரப்பா? எல்லாரும் உங்ககிட்ட வந்து நின்னாலே அப்ப நீ என்ன பண்ண? பிரம்மாத்யை ஸ்துத மகிமாச்சிரம் ததானீம் பிராதுஷ்யம் வரத புரஃப் பரேண தாம்னா ஹே தேவாதிதி சகுலைர்விதாய சந்திம் பீயூஷம் பரிமததேதி பர்யசஸ்துவம். இப்ப பகவான் என்ன பண்ண போறார்? நீ என்ன பண்ணேன்னு பட்டத்திரி கேட்டார். அதுக்கு பகவான் ஆலோசனை சொல்ல போறார். இப்ப இவாள்லாம் வந்து நின்னாச்சு, இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறா. கேட்டுட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. பண்ணி கேட்கும்போது இப்ப என்ன பண்ணிட்டார்? எல்லாரும் புகழ் வந்து அடைஞ்சிட்டா, சரண் அடைஞ்சிட்டான்னு இப்ப பகவானுக்கு தான் என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறார். இவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்ல போறார். என்ன ஆலோசனை? பிரம்மாத்யை ஸ்துத மகிமா சிரம் ததானே. பிரம்மா முதலிய தேவர்களால் உன்னுடைய மகிமை ஸ்திரம் ததானு ஸ்துத மகிமா, உன்னுடைய மகிமையை ஸ்தோத்திரம் பண்றா. எல்லாரும் வந்து வந்து நின்று உன்னுடைய மகிமையை அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. குருவாயிரப்பா எவ்வளவு காலம்? வெகு நீண்ட காலம். எவ்வளவு காலம்? வெகு நீண்ட காலம். சிரம்னா வெகு காலம் அப்படின்னு அர்த்தம். வெகு நீண்ட காலம் உன்னை ஸ்தோத்திரம் பண்றா. பின்னர் ததானி, அப்பா அவர்களுக்கு முன்னாடி குருவாயிரப்பா நீ தோன்றினாயே. எப்படி தோன்றின? அதுதான் எப்படி தோன்றினாய்? வரத பிராதுஷ்யன் வரத புரஃப் பரேண தாம்னா, வரம் தருபவனாக கண்ணுக்கு எதையிலேயே பரேண தாம்னா அப்படி பிரகாசமா, ரொம்ப பிரகாசமாக அவளுக்கு முன்னாடி தோன்றினாய். ஹே தேவா திதிஜ குலைர்விதாய சந்திம், வந்து தோன்றின உடனே நீ என்ன சொன்ன தெரியுமா? குருவாயிரப்பா ஓவாயாலேயே நீ சொன்ன அவகிட்ட. நீ என்ன சொன்னா, ஹே தேவர்களே, ஹே தேவா தேவர்களே, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கோ, அஞ்சாதீர்கள், கொஞ்சம் கூட பயப்படாதீங்கோ, நான் தான் வந்துட்டேனே. நீங்களா கொஞ்சம் கூட பயப்படாதீங்கோ, நான் தான் வந்துட்டேனே, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணுங்கிறத இப்ப சொல்றார். முதல்ல ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு வந்துட்டாரோ இல்லையோ, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னாக்க, திதிச்ச குலைஹி, திதிச்ச குலைஹி அப்படின்னா அந்த அசுரர்களோட, திதிச்ச குலைஹி அப்படின்னா அசுரர்களோட விதாய சந்திம், அவளோட கூட நீங்க ஒரு உடன்படிக்கை, சந்திம் அப்படின்னா சந்தினா ஒரு சேர்க்கை, விதாய சந்திம்னா அவளோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கோங்க, அக்ரிமெண்ட், அவளோட ஒரு உடன்படிக்கையை நீங்க போட்டுக்கோங்க அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு பீயூஷம் பரிமததேதி பர்யசாஸ்துவம், அப்போ இந்த பார்க்கடலை மேலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவளோட ஒரு உடன்படிக்கையை போட்டுட்டு பீயூஷம், பீயூஷம்னா அமுதம், இந்த பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுக்க வேண்டும். பார்க்கடலை கடைஞ்சு நீங்க ஒரு உடன்படிக்கை போட்டுண்டு நீங்களும் அசுரர்களும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். பரியச்சா ஒரு ஆர்டர் போடுறாரு. இது சரிதானே அப்படின்னு அப்பதான் கேட்கிறாரு. இப்ப பகவான் இத ஆலோசனையா சொல்லிட்டே வந்தவர் இந்த இடத்துல அவ ஏதாவது சொல்லிடக்கூடாது, அதனால இந்த இடத்துல இத ஆர்டராக போடுறார். அப்ப கட்டளை இட்டீர்கள், அது கட்டளை தானே குருவாயிரப்பா, நீ அவளுக்கிட்ட நீ இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நீ கட்டளை இட்ட தானே அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஆமாம் என்றான் குருவாயூரப்பன். ஆமாம்னு சொன்ன உடனே இப்போ தேவர்களுக்கெல்லாம் தோணும் இல்லையோ, திடீர்னு வந்தார், இவர்கிட்ட போய் என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்லிட்டார், அவளோட இப்ப அவாதான் சண்டை போட்டு எங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கினதே, ஆனா இப்ப அவளோட போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோ, அவளோட சேர்ந்து நீ பார்க்கடலை கடை அப்படின்னு சொல்றாளே அப்படின்ட்டு பகவானே ஒரு சந்தேகம் கேட்டாலும். யாருக்கிட்ட? குருவாயிரப்பா உங்ககிட்ட வந்து கேக்குறா, உன்னை போய் சந்தேகப்படலாமோ? இருந்தாலும் ஆனா அவளோட சந்தேகத்தை அவ கிளியர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பகவான் கிட்ட கேக்குறா, நாங்கள் அமுதத்தை சாப்பிட்டா நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு. அமுதத்தை பார்க்கடல கடையிறோம், கடைஞ்சதுக்கு பிறகு அமுதம் கிடைக்கும், நாங்க சாப்பிட்டோம்னா எங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஓகே குட். ஆனா நீங்களும் அசுரர்களோட உடன்படிக்கை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, அப்ப அவளுக்கும் பங்கு கொடுக்கணுமே, அப்ப அவளும் கேட்பாளே, அவளும் வலிமையாயிடுவாளே அப்படின்னு கேட்க, அப்ப நீ என்ன பண்ண தெரியுமா, அவகிட்ட
உங்ககிட்ட இப்ப லக்ஷ்மி கடாட்சம் இல்ல, அதனால பார்க்கடலை கடையறதுக்கு உங்ககிட்ட சக்தியே கிடையாது. சக்தி இல்லாததுனால இப்ப யாரோட ஹெல்ப் ஆவது உங்களுக்கு வேணும். அப்ப அவா ஹெல்ப்ப நீங்க கேட்டுத்தானே ஆகணும். அப்ப கேட்டா அப்ப பங்கு நாங்க கொடுத்தாகணுமே அப்படின்னு தேவர்கள் திரும்ப கேட்கிறார். அவளுக்கு அமுதம் கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். உங்க வேலை என்ன? அவளோட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த இடத்துல வந்து பகவான் ஏமாத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்க கூடாது. இது ஒரு ராஜதந்திரம், எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு பசுவை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு புலியை ஏமாத்தினா தப்பு கிடையாது. ஒரு பூனையை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு நாயை ஏமாத்தினா தப்பு கிடையாது. அதுக்காக அதை வந்து கொலை பண்ண போறது இல்லை, நம்ம ஏமாத்தி இதை காப்பாத்த போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக யார வேணா ஏதாவது ஏமாத்தலாம் அப்படின்னு நாம நினைக்க கூடாது அப்படிங்கிறத இப்ப அதையும் சேர்த்து நாம புரிஞ்சுக்கணும். அதனால இங்க இவர் என்ன சொல்லிட்டாரு, அவளோட சந்தி பண்ணிக்கோ. சந்தி பண்ணிக்கிறதுனா என்ன? ஒரு உடன்படிக்கை போட்டுக்கோங்கோ. அசுரர்களும் நீங்களுமா சேர்ந்துண்டு இந்த பார்க்கடலை கடையுங்கோ, கடைஞ்ச அமுதத்தை எடுங்கோ அப்படின்னு சொல்லி பகவான் இவாளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்த பிறகு சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தரத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்பகன் ககேந்திரே சத்யஸ்துவம் வினிகிதவான் பயஃப் பயோதௌ. சரி, இப்ப தேவர்கள் அசுரர்களோட உடன்படிக்கை போட்டுண்டாளா அப்படின்னா என்ன சொல்றார் பட்டத்திரி? உடன்படிக்கை போட்டுண்டா, அவளோட உடன்படிக்கை போட்டாச்சு. இப்ப கடலை இப்ப பார்க்கடலை கடையணும். இப்ப கடலை கடையணும்னா, இப்ப தயிரை கடையணும்னா நமக்கு என்ன வேணும்? மத்து வேணும். தயிரை கடையணும்னா நமக்கு என்ன வேணும்? மத்து வேணும். அதனால இப்ப பார்க்கடலை கடையறதுக்கும் நமக்கு என்ன வேணும்? மத்து வேணுமே. இப்ப மத்து வேணும் அப்படிங்கிறதுக்கு மத்துக்கு எங்க போறது? அதுதான் சொல்ற. சந்தானம் கிருதமதி தானவை சுரவுகே. தானவர்கள் தான் அசுரர்கள், சுரவுகேனா தேவர்கள். இப்ப தேவ கூட்டங்கள் அசுர கூட்டங்கள் ரெண்டும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சமாதானம் ஆயாச்சு. சமாதானம் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டுண்டா சமாதானம் ஆயிட வேண்டியதானே. என்ன அக்ரிமெண்ட்? தேவர்களினுடைய தலைவன் இந்திரன், அசுரர்களினுடைய முக்கியமானவாள்லாம் யாரெல்லாம் இருக்கா? மகாபலி, அவள்ல முக்கியமானவர் மகாபலி, வியோஜனன், இவாளோட எல்லாம் பேசி அக்ரிமெண்ட் போட்டுண்டு முடிவு என்ன? பார்க்கடலை கடைந்தால் கிடைப்பதில் இருவருக்கும் பங்கு அப்படின்னு ஒரு உடன்படிக்கை அவள்லாம் போட்டுக்கிறார். மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரின். அக்ரிமெண்ட் போட்ட பிறகு மத்து வேணுமே, என்ன பண்றது? குருவாயிரப்பா நீயே அதுக்கும் அனுகிரகம் பண்ண. ஒண்ணுத்துக்கும் ஆலோசனையும் அனுகிரகத்தையும் குருவாயிரப்பன் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவளுக்கு. ஒண்ணுத்துக்கும். மந்திரமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை மத்தா நட்டு பார்க்கடலையை கடைங்கோ அப்படி நீயே சொல்ற குருவாயிரப்பா. எல்லாத்தையும் சாதிச்சா மாதிரி தேவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டா? அப்பா போயாச்சு, ஆலோசனை கேட்டாச்சு, சந்தி பண்ணிக்க சொன்னார், அவளோட அக்ரிமெண்ட் போட்டுண்டாச்சு. மத்து வேணும்னு சொன்னோம். மத்து என்ன கேட்டா அந்த மந்திரவலையை எடுத்துன்னு வந்து கடைங்கன்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான். இது கிடைச்ச உடனேயே, இந்த பாயிண்ட் எல்லாம் கிடைச்ச உடனேயே என்னாச்சு? தேவர்களுக்கு கர்வம் தலைக்கு ஏறி போச்சு. அவ்வளவுதான். மத்து கிடைச்சு விட்டு கடைஞ்சா அமுதம் வரப்போறது. பகவான் பாத்துக்கிறேன்ட்டார். எப்படியாவது அவளை ஏமாத்தி நாம அந்த அமுதத்தை குடிச்சுடலாம், நமக்கு பழையபடி ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வம் இவர்களுக்கு தலையில் ஏறித்து. அப்ப எல்லாத்தையும் சாதிச்சா மாதிரி தேவர்கள் என்ன பண்ணிட்டா? இப்ப கர்வம் வந்த உடனே மந்திரமலையை போய் நாம எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு போற. போன உடனே என்னாச்சு? பதரம் இவோத்வகன் ககேந்திரே. பிரஷ்டேஸ்மின் பதர மிவோத்வகன். அப்ப கர்வம் இருந்தா நீயே என்ன பண்ணுவ குருவாயிரப்பா? எதுக்கும் அலவு பண்ண மாட்டேன். எது செய்யவும் உனக்கு கர்வத்தோட ஒருத்தன் இருந்தான்னா நீ அலவு பண்ண மாட்டேன். கஜேந்திர மோட்சத்திலேயே நம்ம அதை பார்த்தோம். இவர் சொன்னதுலயே அவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அகங்காரமும் மமகாரமும் அவனை விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் 1000 வருஷம் முதலையோட சண்டை போட்டார். முதலையோட இழுத்து டக்கஃபார் தான் 1000 வருஷம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே பகவான் வந்தார் கருட வாகனத்துல. அததான் இங்கேயும் பட்டத்திரி திரும்பவும் சொல்றார், நீ அளவு பண்ண மாட்ட கர்வத்தோட யாரு இருந்தாலும்.
இப்ப இதுல லட்சுமி கடாட்சம் வேற இவாளுக்கு இல்ல. இவாள் எல்லாம் என்ன பண்ணா, நான் மந்திரே மலையை தூக்கின்னு வந்துருவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனா. இவட்ட சக்தியே இல்லாம போயிட்டு மந்திர மலையை தூக்குறேன்னு சொல்லி தூக்கி தோபாக்குன்னு கீழே போட்டுண்டு எல்லாரும் கீழே விழுந்துட்டாளே. இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பகவான் துளி கோடி காமிச்சதை வச்சுண்டு புரிஞ்சுண்டு நாம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். துளி பகவான் கோடி காமிக்கிறார், அதை பிடிச்சிட்டு மெதுவா நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, அதுக்கு இன்னும் நமக்கு பகவானோட அனுகிரகம் வேணும், இன்னும் நம்ம அவனோட காலை பிடிச்சுக்கணும். இது கோடி காமிச்சிருக்கான் பகவான், பகவான் இருக்கான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணுமே தவிர பகவான் நமக்கு கொடுத்துட்டான் இனிமே நம்மளோட தான் எல்லாங்கிற அந்த திமிர் ஏறக்கூடாதுங்கிற இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து கிடைக்கிறது. அந்த தேவர்களுக்கு அந்த இதை கர்வம் இருந்த காரணத்தினால அவளால மலையை தூக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டா, உடனே அப்ப திரும்ப ஒன்ன கூப்பிடுறா குருவாயிரப்பா, இப்ப நீ என்ன பண்ண? அப்போ ககேந்திரே, கக இந்திரன், ககம்னா பட்சி, இந்திரன்னா பட்சிராஜன். பட்சிராஜன் யார்? கருடன். அப்ப அவனை சத்யஸ்துவம் வினிகிதவான் பயயோதோ, நீ என்ன பண்ண? திடீர்னு கருட வாகனத்தில் அவ கூப்பிட்ட உடனேவே அங்கேருந்து வந்துட்டு ஒரு சாதாரண பழத்தை அப்படியே எடுக்கிற மாதிரி அந்த மந்திர மலையை கையில் எடுத்துட்டியே குருவாயிரப்பா, கருட வாகனத்துல அப்படி வேகமா நீ வந்து பயயோதோ அப்படின்னா பார்க்கடல், பார்க்கடல்ல கொண்டு வந்து அந்த மந்திர வலைய மத்தா நட்டியே நீ குருவாயிரப்பா அப்படின்னு சொல்ற. எவ்வளவு மனுஷ பலம் இருந்தாலும் தெய்வ பலம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. 33 கோடி தேவர்கள், தேவர்கள் எல்லோரும் அசுரர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க தேவர்கள் எல்லாரும் தான் போய் மந்திரமலையை எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனா 33 கோடி தேவர்கள் போனா, 66 கோடி அசுரர்கள், இவ எல்லாரும் போய் தான் தூங்கியிருக்கா அந்த மந்திரமலையை. போய் தூக்க முடியாத அந்த மந்திரமலையை பகவான், இது ஸ்ரீசுகர் பாகவதத்துல சொல்றார் இப்படின்னு. அப்படி பகவான் என்ன பண்ணிட்டார், அனாயாசமா தூக்கிண்டு வந்தார், தூக்கிண்டு வந்து கடல்ல கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்றத பட்டத்திரி ஒரே வார்த்தையில பதர விவோத்வகன் அப்படின்னு ஒரே வார்த்தையில போட்டுட்டார். அவர் சொல்லி இருக்கிறதுல இருந்தே பகவானுடைய பலம் இல்லாமல் பகவானினுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியறது. இப்ப மத்த கொண்டு வந்து வச்சாச்சு. அப்ப பார்க்கடலை கடையணும். கடையன வெறும் மத்த மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? மத்த வச்சுட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அதுக்கு கடையறதுக்கு ஒரு கயிறு வேணும். நாம என்ன பண்ணுவோம், மத்தல ஒரு கயிறு இருந்தா தானே நம்மளால கடைய முடியும். இப்ப கயிறு வேணுமே, அதுவும் இவ்வளோ பெரிய மந்திரமலையை கொண்டு வந்து வச்சாச்சு. பார்க்கடல்ல கடையன்னா அதுக்கு வேணுமான ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு கயிறு வேணும். அந்த கயிறு நீளமாவும் இருக்கணும். இப்படி நிறைய விஷயம் இருக்கே. இப்ப இதுக்கு எங்க போறது? இப்ப ஏற்பட்ட கயத்தை நம்ம எங்க இருந்து எடுத்துன்னு வருது? ஆதாய திருதமத வாசுகிம் வரத்ரம் பாதோதௌ விநிகித சர்வ பீஜ ஜலே பிராரப்தே மதன விதோ சுராசுரைஸ்தைஹி வியாஜத்வம் புஜக முகே கலோசுரரீன். ஆதாய திருதமத வாசுகிம் வரத்ராம், ஆதாய அதன் பின், திருதமத சீக்கிரமா, ரொம்ப விரைவாக, ரொம்ப ஃபாஸ்டா, வாசுகிம் வரத்ராம், வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை கயராக கொண்டு வந்து கட்டுறதுக்கு. இப்ப கயிறுக்கு எங்க போறது? எல்லாரும் திரும்ப உங்ககிட்ட தான் வந்து கேட்கிறா. அடுத்த ஆலோசனை நீ தான் கொடுக்குற. ஒண்ணுத்துக்கும் உங்ககிட்ட தான் வந்து அவள்லாம் கேட்கிறா குருவாயிரப்பா. உடனே நீ என்ன பண்ண? கயிறா கட்டுறதுக்கு வாசுகிங்கிற பாம்பை கூட்டுக்கோங்கோ அப்படின்னு நீ சொன்னீங்க குருவாயிரப்பா. சரி சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாத்தோதௌ விநிகித சர்வ பீஜ ஜாலே, பாத்தோதௌ அதுக்கப்புறம் பார்க்கடல்ல விநிகித நிரப்பப்பட்டது. என்னத்த பார்க்கடல் மேல ரொப்பினா அப்படியே ரொப்பறது அப்படின்னா சர்வ பீஜ ஜாலே, எல்லா விதமான பீஜம்னாக்க விதைகள், மூலிகைகள், இதை எல்லாத்தையும் பார்க்கடல்ல மேல கொண்டு வந்து கொட்டி ரொப்பரா. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, பார்க்கடல்ல இருந்து கடைய அமுதம் வரணுமே, அதுக்காக குருவாயிரப்பா நீ கடல் மேல மூலிகை விதை இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிரப்புங்கோன்னு சொல்லிட்டு சொன்ன. அவளும் கொண்டு வந்து எல்லாத்தாலையும் நிரப்பறாளே.
அதுக்கப்புறம் பிராரப்தே மதன விதோ சுராசுரைஸ்தைஹி. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இப்பதான் அவளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. இது வரைக்கும் அப்படியே நீ சொன்ன ஆலோசனைப்படி அப்படியே போயிட்டே இருந்தது. போயிட்டே இருந்த உடனே இப்ப என்னாச்சு, அவளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது. பிரச்சனை சின்ன பிரச்சனை இல்ல, பிரச்சனை பெருசு. என்னன்னு பார்த்தா, சுரர்களாகிய தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறதுக்கு இப்ப ஆரம்பிக்க போறா. ஆரம்பிக்கும் போது நீ பாக்கற கயர் எது, வாசுகிங்கிற பாம்பு. அந்த பாம்பை வச்சு மத்தா மந்திரமலையை வச்சு கடையும் பொழுது, பாம்பு அவ்வளவு பெருசுதான், கடையும் பொழுது என்ன பண்ணும், பாம்புக்கு வலிக்கும். பாம்புக்கு வலிச்சா என்ன பண்ணும், அது விஷப்பாம்பு, வாயிலிருந்து விஷத்தை கக்கும். அடடா இது கக்குமே, அப்ப இது தேவர்கள் மேல பட்டா ஏற்கனவே அவளுக்கு சக்தி இல்லாதவா இருக்காளே, அப்ப அவளை இது பாதிக்குமே அப்படின்னு நீ கவலைப்பட்ட. சரி, ஓரளவுக்கு அவ நல்லவாதான், அசுரர்கள் அளவுக்கு கெட்டவா இல்ல, ஓரளவுக்கு நல்லவாதான். நம்ம கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கா வேற, நம்ம காப்பாத்துறோம்னு வேற சொல்லிட்டோம், அதனால இவ பாதிச்சிடக்கூடாதே அப்படின்னு நீ என்ன பண்ண தெரியுமா, அசுராலை எல்லாம் இங்க கூப்பிட்டு, நீங்கள்லாம் தலை பக்கத்துல நின்னுங்கோ, இந்த விஷயம் உங்களை பாதிக்கட்டும், அவ வால் பக்கத்துல நிக்கட்டும் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அதுவும் முடியாதே. அப்ப நாங்க மட்டும் ஏன் பாதிப்படையணும், நாங்க மாட்டோம் தானே அவ சொல்லுவா. இப்போ நீ என்ன பண்ண, அங்கதான் ராஜதந்திரம் வேலை செய்யறது. வியாஜாப்தம் புஜக முகேக்கரோ சுராரின்னு அசுரர்களை அந்த பாம்போட முகம் பகுதியில நிறுத்திட்டியே. அசுரர்கள் கிட்ட நீ என்ன பண்ண, நீங்கள்லாம் கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவா, இவா தேவர்கள் அதே கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவா, எப்பவும் தேவர்கள் தான் வசந்தவா, அதனால தலபாகம் தான் வசந்தபாகம், அதனால தேவர்கள் தான் தலை பக்கத்துல நிக்கட்டும், நீங்க வால் பக்கத்துல போய் நில்லுங்க போங்க, அங்க நீங்க புடிச்சுக்கோங்க, இவா இங்க புடிச்சுக்கட்டும், ரெண்டு பேரும் கயிறை இழுக்கிற மாதிரி இழுங்க கடையுங்கோ அப்படின்னு உடனே அப்ப அசுரர்களை அப்படி தூண்டி விட்டாச்சு. உடனே அசுரர்களுக்கு கோபம் வந்துடுது. அது என்ன, காஷ்யபர் எங்களுக்கு தானே அப்பா, அவ ரெண்டு பேருக்கும் பொது தானே அப்பாங்கிறது, அப்ப நாங்க தான் தலை பக்கத்துல நிற்போம், அது என்ன அவாதான் தலை பக்கத்துல நிக்கணும், அவா மட்டும்தான் வசதி, அது முடியவே முடியாது, நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க தான் தலை பக்கத்துல நிற்போம் என்று அவர்களாகவே தன்னுடைய வாக்கை விட்டு தலை பக்கத்துல நாங்க நிக்கிறோன்ற மாதிரி நீ பேசினியே, உன்னுடைய ராஜதந்திரத்தை என்னன்னு சொல்றது குருவாயூரப்பாங்கிறார். சரியான நாடகக்காரம்பா நீ, வாண்டடா தலை பக்கத்துல போய் நின்னு விஷத்தை மேல படுற மாதிரி அவளை வச்சுட்டே, தேவர்கள் கால் பக்கம் இப்ப வந்துட்டா, வால் பக்கத்துல நிக்கிறாவா. இப்ப அசுரர்களுக்கு புத்தி சரியா வேலை செய்யலையே, ஓ இதுல எதையோ இந்த பகவான் நாடகம் ஆடுறான் அப்படின்னு, அதான் அவனுக்கு அவர்களுக்கு மூட புத்தி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு அற்புதமான காட்சி பகவான் கூர்மாவதாரம் எடுக்க போறார், நாமளும் அதை தரிசனம் பண்ண போறோம். கண்ணெதிர்க்க பட்டத்திரி நமக்கு இந்த காட்சியை கொண்டு வந்து காட்டுறார், அவரும் கண்ணால தரிசிக்கிறார். அப்படி தரிசிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்த முடியும். அப்படி ஒரு கூர்மாவதார காட்சியை 6வது ஸ்லோகத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். क्षुब्धाध्रा क्षुभित जलोदरे तदानीं दुग्धाब्धौ गुरुधर भारतो निमग्ने देवेषु व्यतिततमेषु तत्प्रियैषी प्राणैषीः कमटतनुं कठोरभृष्टाम्. क्षुब्धाब्धौ क्षुभित जलोदरे तदानीं, மத்தாக மந்திரமலை அதை வச்சுண்டு கடையும் பொழுது தண்ணீருக்குள்ள, இப்ப தண்ணிக்குள்ள, அப்போ துக்தாப்தௌ குருதர பாரதோ, அப்ப மந்திரமலை எவ்வளோ பெரிய மந்திரமலை, ரொம்ப பெரிய மந்திரமலை. அந்த மந்திரமலை அவ்வளோ பெரிய பாரதம், இவ கடைய ஆரம்பிச்ச உடனே அது பாரம் உள்ள தண்ணிக்குள்ள, ஜலோதரே தண்ணிக்குள்ள அது இறங்கி எடுத்து, ஜலத்துக்குள்ள இறங்கி உள்ள போயிடுத்து. அது எடை ரொம்ப ஜாஸ்தி, எடை ரொம்ப காரணமா இருந்த காரணத்தினால துக்தாப்தௌ இறங்கி அது உள்ள போன உடனேயே பார்க்கடலுக்குள்ள இந்த மந்திரமலை உள்ள 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 போய் மூழ்கியே போயிடுது. திரும்ப வாழ என்ன பண்ணுவா, தேவேஷு வியதித தமேஷு தத்பிரியைஷி,
தேவேஷு, இந்த தேவர்கள் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ இதனடா இது, நீதானே சொன்ன குருவாயிரப்பா, வாசுகியையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு, மந்திரமலையும் கொண்டு வந்து நட்டாச்சு, இந்த பக்கம் தலை பக்கத்துல நீ நில்லு, கால் பக்கத்துல நீ நில்லுன்னு பிளான் போட்டு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகும் இப்ப ஒரு தடவை அவ கடைஞ்ச உடனே மந்திரமலை வெயிட்டு தாங்காம கிடுகிடுகிடுன்னு ஜலத்துக்குள்ள போயிடுது. போன உடனே இவாளுக்கெல்லாம் கவலை அதிகமாயிடுது. ஐயோ மலைய மூழ்கி எடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்படி யோசிக்கும் பொழுது திரும்பவும் அவர்கள் உன்னை சரணடைந்தார்கள். அப்ப நீ சும்மா இருப்பியா? அவளை வருத்தப்பட விட்டுடுவியா? தற்பிரியைஷி, உனக்கு பிரியமானவர்களாச்சு அவளுக்கு பிரியத்தை, அவளுக்கு நன்மையை நீதானே செய்ய விரும்புவாய். செய்யறதுக்கு விரும்பி பிராணேஷி கமட்டத்தனும் கடோர பிருஷ்டா, நீ என்ன பண்ண, அந்த மலையை தாங்கி பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹார்டான பேஸ்மெண்ட் வேணுமே, அதுக்கு கடோர பிருஷ்டாம், கடிமையான ரொம்ப கடினமான ஒரு முதுகு ஓட்டை உடைய ஆமை வடிவத்தை நீ எடுத்துட்டாயே குருவாயிரப்பா. ஏன் தேவர்களுக்கு நன்மை பண்ண வேண்டிதானே நீ இதெல்லாம் பண்ண? ஏன் எதிர்க்க கூர்ம மூர்த்தியா நீ தெரியறியே, எப்பேற்பட்ட உருவம் குருவாயிரப்பா, எவ்வளவு பெரிய உருவமா என் கண்ணுக்கு முன்னாடி நீ தெரியறியே, இப்பேற்பட்ட கூர்ம மூர்த்தியா நீ நிக்கிறத பாக்குறேன், உனக்கு ஒரு நமஸ்காரம்னு தூணை கட்டிண்டு எட்டி எட்டி பார்த்து பாடுறாரு பட்டத்திரி. கண்ணால ஜலஞ்சலமா ஒழுகிறது அவருக்கு. கூர்மமா அப்படி ஒரு மகத்தான உருவத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தாங்க முடியலே. நமஸ்காரம் நமஸ்காரம்னு வாயால தானே சொல்ல முடியறது, என்னால நமஸ்கரிக்க முடியலையேன்ற வருத்தம் வேற அவருக்கு. அப்படி ஒரு கூர்ம மூர்த்தியானவர் தன்னுடைய கனமான முதுகு ஓடால அந்த மந்திரமலையை தாங்கி கீழே போயிட்டே மந்திரமலை. உடனே இவர் என்ன பண்ணார், ஜலத்துக்குள்ள இவரும் போறார். மந்திரமலையை தாங்கி தூக்கி நிறுத்தின காட்சியை தூக்கி அதை என்ன பண்றார் பகவான், ஜலத்துக்குள்ள போறார், தூக்கி நிறுத்துறார். அந்த நிறுத்துற காட்சியை வஜ்ராதிஸ்திரதர கற்பரண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குகரகதேன வர்ஷ்மணத்வம் நிர்மக்னம் க்ஷிதிதரநாத முன்னிநேத. எப்படி இருந்தது அது அப்படின்னு பார்த்தா, இந்திரனினுடைய வஜ்ராதி ஸ்திரதர, இந்திரன் கிட்ட வஜ்ராயுதம் இருக்கு, அந்த வஜ்ராயுதத்தை விட கடினமான வலிமையான ஓடு. எது? முதுகு ஓடு. அந்த குர்மாவதாரத்தினுடைய முதுகு ஓடானது அதை விட கடினமானது. அதை கொண்டு எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா, கற்பரேண விஷ்ணு குருவாயூரப்பா, எங்கும் பரவி இருப்பவனே, அந்த முதுகு ஓடு எவ்வளவு பெருசா இருந்தது அப்படின்னா, விஸ்தாராத்து ரொம்ப விஸ்தாரமா இருந்தது. அந்த முதுகு ஓடு ரொம்ப விஸ்தாரமா, சுற்றளவுலையும் பார்த்தா, அகல நீளம் எல்லாத்துலயும் பார்த்தா ரொம்ப விஸ்தாரமா இருந்தது. பரிகத, நீ அளந்து பாத்தியானா ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னால அளக்கவே முடியாது, அவ்வளவு விஸ்தாரமா இருந்தது. எவ்வளவு விஸ்தாரம் அப்படின்னா, லட்ச யோஜனேன, 1,00,000 யோஜனை தூரத்தை கடந்து இருந்தது. 1,00,000 யோஜனை நீளமும் அகலமுமா அவ்வளோ பெருசா இருக்கார். அப்படி ஒரு முதுகோடு மந்திரமலையை சுமக்க, அந்த மந்திரமலை அப்ப எவ்வளவு பெருசா இருந்தா, அந்த மந்திரமலையை சுமக்கிறதுக்காக பகவான் 1,00,000 யோஜனை நீள அகலத்துல அப்படி ஒரு அவதாரம் எடுத்திருப்பார். அந்த அளவுக்கு நீள அகல வடிவத்தோட நீ இருக்கியே, இப்படி ஒரு அவதாரம் பண்ணிருக்கியே. இதுதான் பாகவத புராணம் சொல்றது. தம் கஷ்யபம் அற்புதம் மகது அப்படிங்கிறது. அற்புதமான பெரிதான அவதாரம், அற்புதம் மகது. இந்த கூர்மாவதாரம்ங்கிறது அற்புதமான பெரிதான அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்றது. அதே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது தமத்புதம் பாலகம்ங்கிறது. அத பெருசுன்னு சொல்லல, தமத்புதம் பாலகம் அப்படின்னு மட்டும்தான் அதே பாகவதம் சொல்றது. அங்க மகா அப்படிங்கிற வேர்ட் எல்லாம் அதுல யூஸ் பண்ணல. வராக அவதாரத்துல ஒரு பெரியவரா தானே உள்ள போய் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தா, மகா வராகன்னு மட்டும்தான் சொல்றது. அங்க அற்புதம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. மகா வராகன் அப்படின்னு மட்டும்தான் சொல்றது. அங்க அற்புதம்ங்கிற வார்த்தையை இதே பாகவதம் யூஸ் பண்ணல. ஆனா இந்த அவதாரத்துல மட்டும்தான் அப்படி ஒரு வடிவத்தோட தம் கஷ்யபம் அற்புதம் மகத்து அப்படிங்கிற ஒரு காட்சி, அப்பேற்பட்ட குர்மாவதார காட்சி அவ்வளோ பெருசா இருக்க, அற்புதமா இருக்க, அழகா இருக்க, இப்படி தெரிகிற குருவாயிரப்பா நீ எனக்கு. அதோட நீ தோன்றினாய். தோன்றினவன் என்ன பண்ண, அம்போதே குகர கதேன வர்ஷ்மணத்வம், கடலுக்கு உள்ள போன. தோன்றினவன்
சமுத்திரத்துக்குள்ள அம்போதே அப்படின்னா சமுத்திரத்துக்குள்ள, குஹரகதேன அதுக்குள்ள உட்பாகத்தை போய் அடைஞ்சு, அதுதான் மந்திரமலை அடியில போயிடுத்தே. அப்ப என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள போய் அதோட அது கடலோட அடியில போய் அதோட உட்பாகத்துக்குள்ள போய் உன்னுடைய திருமேனியாலே குஹரகதேன வர்ஷ்மனா அதை தூக்கி நிறுத்தினாய்த்வம் நீ, உன்னுடைய திருமேனியால அந்த மூர்த்தியா இருந்த நீ குருவாயூரப்பா மூழ்கி கிடந்த அந்த மலையாகிய மந்திரமலையை நிர்மக்னம்னா நன்ன மூழ்கி போன க்ஷிதிதர நாத முன்னே மேத அந்த மந்திரமலையை நீ என்ன பண்ண, தூக்கி நிலையை நிறுத்தினீங்க. அப்ப இவா எல்லாரும் என்ன பண்ணா, நில நிறுத்திட்ட அப்படின்னு உடனே இனிமே மந்திரமலை கடைஞ்சா திரும்ப கீழே போகாது அப்படிங்கிற தைரியமானது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்தது. அதனால அவ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணினா எல்லாரும் கடையத் தொடங்கினார்கள். எல்லாருக்கும் கடையத் தொடங்கும் பொழுது எல்லோருக்கும் ஆதாரமாகவும் இருந்த நீ, எல்லாரும் கடையறதுக்கு சக்தி வேண்டாமா அவளுக்கு, அவளுக்கு சக்தியையும் நீ அவளுக்கெல்லாம் தர. அவளுக்கு மட்டும்தானா சக்தியை தர, அந்த பாம்புக்கும் நீதான் சக்தி தர. அந்த வாசுகி பாம்புக்கு சக்தி வேண்டாமா, அதை பிடிச்சு நீ வாழலாம். இந்த போட்டு கடன் கடையறா, அது உடம்புல இருந்து ரத்தமா கொட்டுறது. அந்த பாம்பு எவ்வளவு பாவம், அந்த பாம்புக்கு சக்தி வேண்டாமோ. இவா இத்தனை பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சு இழுக்கும்போது அந்த சக்தியையும் நீதான் பிரயோகப்படுத்துகிறாய், நீதான் அவளுக்கு கொடுக்கிறாய்ங்கிறத 8வது ஸ்லோகத்துல சொல்றார். உன்மக்னே ஜடிதி தத தர தரேந்திரே निर्मेथुर दृढमिह सम्मदेन सर्वे आविश्य द्वितय गणेऽपि सर्पराजे वैवश्यं परिशमयन्न विवृधस्तान्. மந்திரமலை அப்ப மெதுவா வேகமா மேகம் வந்துடுது. ஜடிதி உன்மக்னே மேல வந்த அந்த மந்திரமலையை அத்தனை தேவர்களும் நிர்மேதுர் திருடமிக சம்மதேன சர்வே, சர்வேன எல்லாரும், எல்லாரும்னா தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் சம்மதேன அவர்களுக்குள் போட்டுக்கொண்ட உடன்படிக்கையின் பேரில் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சம்மதத்தோட பண்றா. திருடமிக ரொம்ப திடத்தோடு, அத்தனை தேவர்களும் அசுரர்களும் சம்மதத்தோட பண்றா அப்படின்னும் பொழுது அவளுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது. அவளுக்குள்ள பகவானும் வந்துட்டார், குருவாவதாரமா எடுத்துட்டார், மந்திரமலையும் தூக்கி நிறுத்திட்டார். இனிமே இதுக்கு எந்த பாதிப்பும் வராது, நாம மத்த போட்டு கடைய போறோம், கடையும் பொழுது நமக்கு அமுதம் கிடைக்க போறது அப்படின்னு உடன்படிக்கை வேற நம்ம போட்டு இருக்கோம். ஆளுக்கு 50-50 போட்டுண்டாச்சு, அதனால நமக்கு கிடைக்க போறதுன்னு 2 பக்கமும் 2 பேருக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் உற்சாகத்தோட அவர்கள் ஆர்வத்தோட திடமாக திருடமிக திருடம் இக ரொம்ப திடமாக பார்க்கடலை கடைய தொடங்குறா. அவளுக்கு சக்தி இருக்கா? ஆவேஷ்ய திரிதய கணேபி சர்ப்பர் ராசி. இந்த இடத்துல பாக்குறா, என்னதான் கடைஞ்சாலும் அவளுக்கு டயர்டா இருக்கு. அந்த சர்ப்பத்துக்கு ரொம்ப வலிக்கிறது உடம்பு. அதால இவ இழுத்த இழுப்புக்கு இழுக்க முடியல, அதால முடியவே இல்லை. அப்போ 2 கூட்டங்களும் த்விதய அப்படின்னா த்வீனா 2, தயன்னா 2 கூட்டம், அதாவது தேவர்கள் கூட்டம் அசுரர்கள் கூட்டம், 2 கூட்டங்களுக்கும் மட்டும் இல்ல, சர்ப்பராஜே வாசுகிங்கிற அந்த பாம்புக்கும் அதுக்கும் சக்தி இல்லாத போய் அவர்களுக்குள் ஆவிஷ்ய நீ பிரவேசம் பண்ணாய். அந்த அனுகிரகத்தையும் நீ பண்ணினியே குருவாயிரப்பா. அவளுக்குள்ளேயும் நீ பிரவேசம் பண்ணி அவளுக்கு உடம்புல அவளுக்கும் தெம்ப கொடுத்து இப்ப அசுரர்கள் அந்த மலையை கடையறதுக்கும் அசுரர்களும் தேவர்களும் அந்த பக்த வச்சுண்டு வாசுகிங்கிற கயிறை வச்சுண்டு சக்திய பிரயோகம் பண்ணி அவளுக்கு கடையறதுக்கு சக்தியையும், இந்த வாசுகிங்கிற பாம்புக்கு அதுக்கு உடம்புல தெம்பையும், இவாள்லாம் இழுக்கிற இழுப்புக்கு அது இழுபடனமே அதுக்கு சக்தியையும் நீ அவளுக்குள்ள பிரவேசம் பண்ணி அவளுக்கு அந்த சக்தியையும் அவளுக்கு கொடுத்தியே, அவளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினியே. வைவஷ்யம் பரிசமயன் அவிவிருதஸ்தான் அப்படிங்கிறார். அவளோட சோர்வையெல்லாம் நீ போக்கி பரிசமயம்னா போக்குறது, போக்கி அவர்களை நீ என்ன பண்ண உற்சாகப்படுத்தின. அதனால அவளுக்கு இப்போ அந்த சோர்வெல்லாம் அவளை விட்டு போயிட்டு இப்ப கடையறதுக்கு ஈஸியா அந்த கயிறு வருது. உற்சாகம் இப்ப அவர் எல்லாருக்கும் சக்தி கொடுத்துட்டாரு, அப்ப இவர் கடையறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப ரொம்ப ஈஸியா அவள்லாம் கடையறா. இவ ரொம்ப உற்சாகமா வேகமா கடைய ஆரம்பிக்கிறா.
வேகமா கடைய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, உத்தாம பிரமண ஜவோன்னமத்கிரீந்திரன்யஸ்தைக ஸ்திரதர ஹஸ்த பங்கஜந்த்வாம் அப்ராந்தே விதிகிரிஷதய பிரமோதாத் உத்பிராந்தானுனுபுருபாத்த புஷ்பவர்ஷாஹ. உற்சாகமா வேகமா கடைய ஆரம்பிக்கிறார். மந்திரமலையை சுத்துறா 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 வேகமா சுத்த ஆரம்பிக்கும் போது ரொம்ப வேகம். அந்த மலை ஃபோர்ஸ்ல மேல எழும்பிடுது. மந்திரமலை என்ன பண்ணிட்டு இவா இழுக்கிற இப்ப சக்தி வந்துடுது இல்லையோ எல்லாருக்கும். சக்தி வந்து வேகமா கடைய ஆரம்பிச்ச உடனே இந்த மந்திரமலை என்ன பண்ணிட்டு கிடு மேல போயிடுது. மந்திரமலை மேல எழும்பிட உடனே குருவாயிரப்பா அப்ப நீ என்ன பண்ண, என்ன ஐயோ மலை மேல எழும்பி போறது. இவர் தான் பாக்குறாரு. பார்த்துட்டே இருக்கிறதுல இவருக்கு தெரியுது கண்ணு முன்னாடி மேல எழும்பி போற மாதிரி இருக்கு. அச்சோ குருவாயிரப்பா மேல எழும்பி போறதே நீ என்ன பண்ண. ன்யஸ்தைக ஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் துவாம். ஹஸ்த பங்கஜம் தாமரை போன்ற, பங்க ஹஸ்தன கை, தாமரை போன்ற உன்னுடைய கையினால், துவாம் உன்னுடைய தாமரை போன்ற கையினால் நீ என்ன பண்ண, ஒரு கையை எடுத்து அப்படியே போட்டு அழுத்தின உடனே அந்த மலை மேல வச்சு நீ அழுத்தினியே குருவாயிரப்பா, அப்ப மலை பழைய நிலைக்கு வந்துடுது அப்படின்னு பட்டத்திரி நாராயணியத்துல ஈஸியா சொல்லிடுறார். ஆனா பாகவதத்திலேயோ விஷ்ணு புராணத்திலேயோ இப்படி இல்லை. அதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உபர்ய கேந்திரம் கிரிடாட் இவான்ய ஆக்ரம்ய ஹஸ்தேன சகஸ்ரபாஹு தஸ்தௌ திவி பிரஹ்ம பவேந்திர முக்த்யைஹி அபிஷ்டுவத்மிக்ஸு மனோபிவிருஷ்டஹ. இவருக்கு வந்து குருவாயூரப்பன் சக்தியை டக்குன்னு ஒரு கையால வச்சு அமுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து காட்சிப்படுத்துறார். ஆனா பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னா, கடலை கடைஞ்சது வாஸ்தவம், மலை மேல எழும்பினது வாஸ்தவம். ஆனா அப்ப பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹஸ்தேன சகஸ்ரபாகுன்னுட்டார் சுகபிரம்ம மகரிஷி. அப்ப என்ன பண்ணிட்டார், ஆக்ரம்ய ஹஸ்தேன சகஸ்ரபாகு. ஹஸ்தம்னா கை தெரியுது, சகஸ்ரம்னா 1000. அப்படியே வந்து ஒரு பெரிய உருவமா பகவான் எழுந்து நிற்கிறார். 1000 கைகளை கொண்ட ஒரு உருவத்தோட பகவான் எழுந்து நிற்கிறார். அப்படி மேல கிளம்பி எழுந்து நின்று அவ்வளவு உயரமா, அகல யோஜனை தூரம், அவ்வளவு தூரம் இருக்கிற அந்த மலை எவ்வளவு உயரம் இருக்கும் அதையும் நம்ம கற்பனை பண்ணணுமோ இல்லையோ. அப்ப அந்த உயரத்துக்கு அப்ப பகவான் அந்த அளவுக்கு எழுந்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு உருவ அமைப்பை சுகபிரம்ம மகரிஷியும் விஷ்ணு புராணமும் கொடுக்கிறது. அந்த அளவுக்கு உயரமா எழுந்து நின்ன பகவான் 1000 கைகளோட காட்சி தரார். 1000 கைகளோட அந்த மந்திரமலையை ஒரு அமுக்கிறார். அந்த மந்திரமலையை ஒரே கையினால் கிளம்பின வேகத்துல மேல எழும்பின அந்த மலையை கையினால தடுத்தார். அப்ப என்னங்கிறத இப்ப பட்டத்திரியும் சொல்றார், சுகபிரம்ம மகரிஷியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றார், அப்ராந்தே விதி கிரிஷாதய பிரமோதாத்து. அப்ராந்தே ஆகாச மார்க்கத்திலிருந்து அப்போ என்ன பண்ணா அப்படின்னா, இத பார்த்துட்டா. இப்ப மந்திரமலை அதோட இடத்துக்கு கரெக்டா வந்துடுது. வந்த உடனே வானத்திலிருந்து, ஆகாச மார்க்கத்திலிருந்து, விதினா பிரம்மா, உன் தலைவிதின்றமே. பிரம்மா தான் நமக்கு தலைவிதி, தலை எழுத்து, தலைவிதி, இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். அதனால பிரம்மாக்கே விதின்னு பேரு. ஏன் விதின்னு சொல்றான்னா, பிரம்மாவுக்கு விதின்னு பேரு. அவர் தான் நம்ம தலையெழுத்தை எழுதுபவர், தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. அதனால விதினா பிரம்மா, கிரிஷாதயன்னா சிவன். எல்லோரும் பகவான் எத்தனை அனுகிரகம் பண்றான்னு அந்த மகிழ்ச்சியில பரவசப்பட்டனர். அடடா, பகவான் இப்படி ஒரு, சுகபிரம்ம மகரிஷி சொல்றார் 1000 கையோட அப்படி காட்சி கொடுத்தாருன்னு. பட்டத்திரி சொல்றார் அப்படி ஒரே கையால ஒரே அமுக்கு அப்படின்னு அமுக்கினா மந்திரமலை பிளேஸ் பண்ணிடு, அதோட பிளேஸ்க்கு வந்துடுது அப்படின்னு. ஆக பிளேஸுக்கு வந்தது ரெண்டும் ஒண்ணுதான். வந்த உடனே இவாள்லாம் நினைக்கிறாளாம், பிரம்மாவும் சரி சிவனும் சரி எல்லாம், அடடா எவ்வளவு ஒரு அனுகிரகம் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பகவான் பண்றார் அப்படின்னு நினைச்சு இவாள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்ப அவள்லாம் என்ன பண்றா, உத்பிராந்தா நுணுகுரு பார்த்த புஷ்பவர்ஷாகா. உடனே அவ எல்லாரும் அனுகிரகம் பண்றான்னு தெரிஞ்சு அந்த அனுகிரகம் பண்ணதை பார்த்து அந்த மகிழ்ச்சியில பரவசப்பட்டு, அதுக்கப்புறம் குருவாயிரப்பா உன்னை ஸ்தோத்திரம் பண்றா. எல்லாரும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணதோட இல்ல, நுணுகுரு பார்த்த புஷ்பவர்ஷாக, புஷ்பத்தை வாரி பொழியறா உன் மேல.
பூ மழை, அப்படியே பூ அப்படியே மழை கொட்டுற மாதிரி கொட்டுறது. ஆகாசத்திலிருந்து எல்லாரும் உனக்கு அவ்வளவு புஷ்பங்களையும் ஸ்துதி பாடி ஸ்தோத்திரங்கள் சொல்லி உன்னை மகிழ்த்து உன்னுடைய மகிமையை பற்றி அப்படி சொல்லி சொல்லி பூமாரி உனக்கு அங்கே இருந்து பொடியரா. அதுக்கப்புறம் தைத்யௌகே भुजगमुखानिलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्थे कारुण्यात् तव किल देववारिवाहः प्रावर्षन्नमरगणान्न दैत्यसङ्घान्. தைத்யௌகே அசுரர்களின் கூட்டம். இந்த அசுரர்களின் கூட்டம் பாம்போட தலைப்பகுதியில நிக்கிறது. இப்ப எங்க அங்க விட்டமே அந்த இடத்துக்கு நம்ம இப்ப திரும்பி போறோம். அசுரர்களின் கூட்டம் பாம்போட தலைப்பகுதியில இருக்கு, தேவர்களின் கூட்டம் பாம்போட வால் பகுதியில இருக்கு. இவா ரெண்டு பேரும் கடையும் பொழுதுதான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கிறது. ஒண்ணு ஒன்னா நடந்து இப்போ ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு எல்லாம். இப்போ அசுரர்களின் கூட்டம் பாம்போட தலைப்பகுதியில நிக்கிறா. இப்ப இவ கடைய ஆரம்பிச்ச உடனே வாசுகி கிட்டே இருந்து அப்படியே விஷமா கக்குறது. விஷமா கக்கி கக்கி அந்த ஜுவாலை அதனுடைய முகத்திலிருந்து அந்த ஜுவாலை அப்படியே வெளியில கொட்டுறது. கொட்டும் பொழுது அதுலயே ஒரு தாபம், வெப்பம். அதனால பீடிக்கப்பட்டு அந்த வெப்பத்தினால் அதனால அவர்கள்லாம் பீடிக்கப்பட்டு அது தாக்குறதுனால தன்னுடைய வலிமையை அசுரர்கள் இழக்கிறார்கள். அவர்களினுடைய வலிமை அங்க இழக்கிறது. இப்ப அந்த அசுரர்கள்லாம் வலிமை இழந்தா என்ன ஆகும்? தேனைவ திரிதசகுலே பிகிஞ்சி தார்த்தே. இப்ப அந்த அசுரர்கள் வலிமை இழந்ததுனால தேவர்களுக்கும் கூட, அப்ப தேவர்கள் வலிமை இழந்துருவாளா? அப்ப அவளுக்கு சக்தி நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது ஏற்கனவே அவர்கள் சக்தியில் குறைந்தவர்கள் தான். இப்ப அசுரர்கள் கிட்ட பகவான் என்னதான் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணி இருந்தாலும் அசுரர்கள் கிட்டையும் உள்ள பூந்திருக்கார், வாசுகி கிட்டையும் உள்ள பூந்திருக்கார். இப்படி நம்ம ஈக்குவலா எடுக்கணும் எல்லாத்தையும். அப்படி பூந்திருக்கும் போது அசுரர்கள் அந்த விஷ ஜுவாலை தாக்கி அந்த வெப்பம் தாக்கும் பொழுது சக்தியை இழக்கும் பொழுது ஒரு பக்கம் இழுக்கிற கைத்த லேசா விட்டுட்டா இன்னொரு பக்கம் இருக்கிறவா இழுக்க முடியுமோ? அவ பக்கம் வெயிட் அதிகமாயிடும். அப்ப அவளால இழுக்க முடியாது. அதனால இவாளும் டயர்டாரா. எப்ப அவா டயர்டாராளோ அப்ப இவாளும் டயர்டாரா. ஈடு கொடுத்து பண்ண முடியல. இப்போ பண்ண முடியாததுனால அதோட இல்லாம அந்த பக்கம் என்னதான் விஷக்காத்து அவளை மட்டும்தானா தாக்குறது அப்படின்னா அந்த வெப்பத்தோட ஒரு கொஞ்சமாவது இவாளையும் இந்த பக்கம் சேரும். அப்படி சேரும் பொழுது அந்த வெப்பத்தினுடைய உஷ்ணம் இவா மேலையும் படுறது. அதுவும் இவாளை மேலும் களைப்படைய வைக்கிறது. ஐயோ குருவாயிருப்பா, இப்ப தேவர்கள் இன்னும் கொஞ்சம் களைப்படைகிறாரே, இப்ப நீ என்ன பண்ண போற? காருண்யா தவகில தேவ வாரி வாஹாஹா. அப்ப நீ உன்னுடைய கருணை அவளுக்கு காட்டுறையோ? குருவாயிரப்பா, உன்னுடைய கருணையால தேவனே விளையாடுபவனேன்னு கூப்பிடுறார். கில தேவ அப்படின்னா லீலைகள் புரிபவனே, விளையாடுபவனே. வாரிவாகா, வாரிவாகான மேகங்கள், மேகங்களை எல்லாம் கூட்டம் கூட்டமா நீ கொண்டு வர. எங்க கொண்டு வர? தேவர்கள் இருக்கிற இடத்துக்கு நேர மேகங்களை எல்லாம் நீ கூட்டம் கூட்டமா கொண்டு வர. அப்படி ஒரு அனுகிரகம் அடுத்தது பண்ற. பிராவர்ஷியன் அமரகணான் ந தைத்திய சங்கான். அமரகணான், அமரர்கள் தேவர்கள், கணான் கூட்டம், தேவ கணங்கள் தேவர்களின் கூட்டங்கள். பிராவர்ஷியன் அந்த உன்னுடைய கருணையால நீ என்ன பண்ற? மழை பொழிய வைக்கிற. பிராவர்ஷியன்னா அப்ப அசுரர்கள் பக்கம் மழைய பொழிய வைக்காம தேவர்கள் பக்கம் மழையை பொழிய வைத்தாயே குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு, ஏன் தேவர்கள் பக்கம் மழைய பொழிய வச்சான்னு அதோட விட்டுருக்கலாமே, அசுரர்கள் பக்கம் ஏன் மழைய பொழிய வைக்கலன்றதையும் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு எழும்புறது. சேச்சே, இதே ரெண்டு பேருக்கும் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் அனுகிரகம் ரெண்டு பேருக்குமே பண்ணிட்டு வந்த அந்த பகவான், ரெண்டு பேருக்குமே சக்தியை கொடுத்த அந்த பகவான், ரெண்டு பேருக்குமே உடன்படிக்கை போட வச்ச அந்த பகவான் இவ்வளவு தூரம் பண்ணவர். ஏன் இது பார்ஷியாலிட்டி? தேவர்களுக்கு மட்டும் அந்த மழையை பொழிய வைக்கணுமா? இது வெப்பத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது அசுரர்கள் தானே அப்படின்லாம் நமக்கு தோணும். இப்படியெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கியே, அசுரர்களுக்கு பண்ணாம அப்படின்னு பட்டத்திரி ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அததான் பாகவதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கு மட்டும் மழை பொழிந்ததுன்னு சொன்னா போராதான்னு கேட்கும் பொழுது அப்படிலாம் இல்ல. இங்க குறிப்பிட்டது பகவானை பூஜிக்கிற பக்தர்களுக்கு எப்பவும் க்ஷேமம் உண்டு.
பகவானை காலை பிடிச்சு சரணாகதி அடைஞ்சுட்டா அவளுக்கு க்ஷேமங்கிறது எப்பயும் உண்டு. பகவான பஜிக்காதவர்களோ பகவானை நிந்தனை செய்பவர்களுக்கோ எப்பையும் க்ஷேமம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. தாபம்தான் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அசுரர்கள் எப்பயுமே பகவானை நிந்தனை செய்பவர்கள் தான். பகவானை என்னைக்காவது போற்றிருக்காளா அப்படின்னா இல்ல. அதனால அவர்கள் தாபத்திலேயே அவர்களை பகவான் விட்டான். சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தின் கீழே இவா வந்த காரணத்தினால, பகவானையே சரணடைஞ்ச காரணத்தினால, அந்த தாபத்திலிருந்து இவாளை போக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இவர்கள் பக்கம் மேகத்தை கொண்டு வந்து மழை பொழிய வைத்தான் அப்படிங்கிறதையும் இந்த பாகவதம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லி இருக்கு. இப்ப கடைசியில இவா எல்லாருமே இத மாதிரி கடையிறாளே, கடைஞ்சதுக்கு பிறகு திருப்பி என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா கடைஞ்சா வந்துடுதா அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த தசகத்திலேயே நம்ம பாக்குறதே பூர்த்தி வாக்கியத்துல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா க்ஷீராப்தி மதனம் தத்தா கூர்மாவதாரம், அவ்வளவுதான் நம்ம எழுதியிருக்கோம். பார்க்கடலை கடைதலும் கூர்மாவதாரம் தான். இப்ப கூர்மாவதாரம் எடுத்ததை நம்ம பார்த்துட்டோம். பார்க்கடலை கடைஞ்சுட்டு இருக்கா, கடைஞ்சுட்டு இருக்கும்போது இப்ப கடையிறதுங்கிற ஒரு இந்த ஸ்டேஜுக்கு அவ வந்தாச்சு. மதனம் எதுக்காக கடையிறா அப்படின்னா அமுதத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடையிறா. கிடைச்சுதா அமுதம் கிடைச்சுதா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். உத்ப்ராம் யத் பகுதிமி நக்ர சக்ரவாலே தத்ராப்தோ சிரமதிதேபி நிர்விகாரே ஏகஸ்த்வம் கரயுக கிருஷ்ட சர்பராஜக சம்ராஜன் பவனபுரேஷ பாகிரோகாத். உத்ப்ராம்ய பகுதிமி நக்ர சக்கரவாலே, பார்க்கடல ரெண்டு பேருமே கடையரா. அப்ப வெளியில வந்து உத்பிராமியத்து வெளியில வந்து வந்து விழறதான். வெளியில வந்து 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 கொட்டுறது. எது கொட்டுறது? வெளியில வந்து நிறைய விழருது. என்னென்னலாம் விழருது? பகு பகுன்னா நிறைய. என்ன அமுதமா? இவ கேட்டது அமுதம். அமுதமா கொட்டுறது அப்படின்னா இல்லையே. திமி திமின்னா மீன்கள், நக்ர அப்படின்னா முதலைகள், சக்கரவாலே அப்படின்னா நீரில் வாழக்கூடிய அத்தனை விதமான பிராணிகள் அத்தனையும் வந்து விழுந்தது. இவா எதை எதிர்பார்த்தாலோ அது மட்டும் வரவே இல்லை. இவா எதிர்பார்த்த அமுதம் மட்டும் வரல. தண்ணிக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வந்து வெளியில விழருது. மீன் முதல்ல எல்லாம் வந்து விழருது. அதோட இல்லாம தத்ராப்தவு சிரமதி தேபி நிர்விகாரே. அப்போ எல்லா சக்தியையும் போட்டுதான் இவா உறுதியோட அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு உற்சாகத்தோட வேற இவா எல்லாரும் அந்த சமுத்திரத்தை கடையிறா. அப்படி கடைஞ்சும் கூட அந்த சமுத்திரத்தில் இவர்கள் எதிர்பார்த்தது எதுவும் நிர்விகாரே கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் கூட விகாரம் அப்படின்னா உருவம், நிர்விகாரேனா எந்தவித மாறுதலும் அவளுக்கு ஏற்படவே இல்லையே குருவாயூரப்பா. இவ இப்படி கடைஞ்சின்னு இருக்காளே, இப்ப உற்சாகமா தானே கடையிறா குருவாயூரப்பா, இவாளுக்கு எந்த விதத்திலையும் எதுவும் கிடைக்கலையே அப்படிங்கிறாரு பட்டத்திரி. ஏகஸ்துவம் கரையுக கிருஷ்ண சர்பராஜக. பட்டத்திரி இது மாதிரி வார்த்தையை போட்டு இருக்கார். கேட்டுதான் குருவாயூரப்பன் அப்படி செய்யறானா அப்படின்னா குருவாயூரப்பன் செய்ய போறதை வச்சுதான் பட்டத்திரி இந்த வார்த்தையை போட்டு அடுத்த லைனை கூட சேர்க்கிறார். சம்ராஜன் நீ ஏகனாக, ஏகஸ்துவம் அப்படின்னா ஏகஹத்வம் அப்படின்னு அர்த்தம். நீ ஒருவனாக, கரயுக கிருஷ்ண சர்ப ராஜக, நீ ஒருவனாக இருந்துட்டு என்ன பண்ணிட்ட? உன்னோட ரெண்டு கையாலையும் பிடிச்சுண்ட. யார? வாசுகிங்கிற அந்த பாம்ப. குருவாயூரப்பா கடைசியில நீ என்ன பண்ண? எல்லாரையும் விட்டுட்டு வாசுகிங்கிற அந்த பாம்பை நீயே ரெண்டு கையாலையும் பிடிச்சுட்டுட்டியே. தேவர்களே இப்ப என்ன சொல்ற நீ? அவ கிட்ட போய் தேவர்களே அசுரர்களே நீங்கள்லாம் தள்ளி போங்க, நீங்கள்லாம் யாரும் கடைய வேண்டாம், நானே கடையறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட ரெண்டு கையால அந்த சர்ப்பராஜனான வாசுகியை பிடிச்சுண்ட அந்த பாம்பை பற்றிண்டு நின்னியே குருவாயூரப்பா. அப்படி எப்படி இருந்த தெரியுமா? உடனே ரசிக்க ஆரம்பிச்சு விடுறார் பட்டதிரி. சம்ராஜன் 4th லைன்ல சொல்றார். சம்ராஜன் பவனபுரேஷ பாகி ரோகாத்து. சம்ராஜன்னா பிரகாசமா இருந்த. அப்படி கையில வாசுகிய பிடிச்சுண்டு அப்படியே அந்த மந்திரமலை கிட்ட நீ ஒருவனாக
எல்லாரையும் நகர்ந்து போன்னு சொல்லிட்டு நீ நிக்கிறிய, அந்த காட்சி எப்படி இருந்தது எனக்குன்னா, அப்படி ஒரு பிரகாசம், நீ தனியா நீ நின்னுட்டு இருக்கிய, அது எப்படி ஒரு பிரகாசத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா, அப்படி ஒரு பிரகாசத்தோட நீ அங்கு காட்சி அளித்தாய். கடைஞ்ச அந்த பார்க்கடல்ல இருந்து எப்போ அமிர்தம் உண்டாகலையோ அப்போ யாராலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது, யாராலும் ஜெயிக்கப்படாதவன் பகவான் ஒருவனே அப்படின்னு பகவானே அதை கடைய ஆரம்பிச்சார். இதிலிருந்து எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி, காரிய சித்திக்கு தெய்வ பலம் தான் முக்கியங்கிறது நமக்கு வெளியாருதுங்கிறது பாகவத புராணத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்டவனே குருவாயூரப்பா, பவனபுரேஷா, குருவாயூரில் வசிப்பவனே குருவாயூரப்பா. பாகி ரோகாத்து, எல்லா வியாதிகளிலிருந்தும், எத்தனையோ வியாதி உலகத்துல இருக்கு, எல்லா மனுஷாளுக்கும் பலவித வியாதிகள் இருக்கு குருவாயூரப்பா. அப்படிப்பட்ட எல்லா வியாதிகளிலிருந்தும் எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி 27வது தசகத்தை பூர்த்தி பண்றார் பட்டத்ரி. இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே. அடுத்த